தன்னுடைய சொந்த பிள்ளையே அடிமையாக வைத்திருக்கிறார். சொந்த பிள்ளை ஒரு இடத்துல வேலைக்காரங்க மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும். அந்த பிள்ளையாக வேலைக்காரர் போல வேலை செய்து கொண்டு பல காரியங்களை செய்து கொண்டு இருப்பது அது வேறு. ஆனால் தகப்பனே ஒரு பிள்ளையை வேலைக்காரனை போல நடத்தினால் அந்த பிள்ளையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதை சந்திக்கிறவர்களுக்கு தான் தெரியும். சம்பந்தமே இல்லாத ஆட்கள்லாம் பிள்ளையை காட்டிலும் அதிகமான உரிமை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். சில உறவுகளிலே, சில குடும்பங்களிலே, சில இடங்களிலே. ஆனால் சொந்த பிள்ளையை கண்டுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. சொந்த பிள்ளையை திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. சொந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமையை கொடுப்பதில்லை. காலம் வரும்போது தான் தெரியும், சூழ்நிலைகள் வரும்போது தான் தெரியும். உங்களை யாராவது அடிமை போல நடத்தினாங்கன்னா கர்த்தர் உங்களை அரசனை போல நடத்துவார். உங்களை யாராவது அடிமை போல நடத்தினால் சகோதரிகள், கர்த்தர் உங்களை அரசியை போல நடத்துவார்.